இன்றைய வேதவசனம் சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆமென். நம் கர்த்தர் நம் பாதைக்கு வெளிச்சமாகவும் நம்மை இரட்சிக்கும் இரட்சகராகவும் இருக்கிறார். அன்றியும் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதென்பதே அந்த சாட்சியாம் என்ற வார்த்தையின்படி நம் கிறிஸ்துவே நமக்கு ஜீவனாகவும் நம் ஜீவனுக்கு பலனாகவும் இருக்கிறார். எனவே நாம் யாருக்கும் அஞ்சவும் பயப்படவும் வேண்டாம். அன்றியும் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்ற வார்த்தையின்படி நம்மை சுற்றி யுத்தம் போல போராட்டம் ஏற்பட்டாலும் தேவன் நம் பாதைக்கு வெளிச்சமாகவும் அவர் நம்மை இரட்சிக்கும் இரட்சகராகவும் அவர் நமக்குள் வாழும் ஜீவனாகவும் நம் ஜீவனின் பலனாகவும் இருக்கிறார் என்று நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும்போது நாம் அந்த பிரச்சனையை குறித்து பயப்படாமலும் அஞ்சாமலும் இருக்கலாம். ஏனெனில் என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் என்கிறபடி நமக்கு பிரச்சனையாய் இருக்கும் காரியங்களும் நமக்கு பிரச்சனையை தருபவர்களும் இடரும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். எங்கள் பாதைக்கு வெளிச்சமாகவும் எங்களுக்கு ஜீவனாகவும் இருக்கும் எங்கள் நல்ல தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.